அபிராமி அந்தாதி 10வது பாடல். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னையென்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. இதன் பொருள் எழுதப்படாமல் செவி வழியாகவே கேட்டு கற்கப்படும் பெருமை வாய்ந்த வேதத்தின் முடிவில் தோன்றிய பொருளே அருளே உருவான அபிராமி அன்னையே உமாமகேஸ்வரியே இமயமலையில் அக்காலத்தில் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே, நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நின்னையே தியானிக்கிறேன். உனது மலர் போன்ற பாதங்களையே என் தலைமேல் வைத்து வணங்குகின்றேன் அப்படின்னு. இதுதான் பொருள். இதற்கான நூற்பலன் மோட்சத்தை அடைவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.